வேறு இருக்காங்க. ஸோ அது மேலே வரைக்கும் ஏற்றணுமா? கொஞ்சம் ஒயிட் லைன் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் லெஃப்ட் ஓகே ஓகே சரி. லெஃப்ட் ஆக்சுவலி ரைட். பயங்கர ஈஸியாக. ஆக்சுவலி நர்வஸாக இருக்குது அப்போ தான் சொல்கிறேன். எவ்வளோ ஃபன்னாக இருந்தாலுமே அந்த அட்ரினலின் உள்ளே வரும்போது வந்து அந்த நர்வஸ்னஸும் சேர்த்து உள்ளே வருது அப்படின்னா சொல்லலாம். லைக் யூ ட்ரஸ்ட் த கார், ஓகே காரை ட்ரஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம், அதெல்லாம் ஓகே. பட் எங்கள் கார் இஸ் கோயிங் லைக் திஸ், ஓகே இந்த மாதிரி உங்கள் கார் போயிட்டு இருந்துச்சுன்னா ரைட். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எந்த இடத்துல இருக்கிறேன் பார்த்தா ஒரு வெட்ட வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்போ தான் சொல்லணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோடைய கியூ டிரைவ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது ஆடியில் பார்த்தீங்கன்னா இந்த கியூக்கான கார்ஸ் இருக்குல்ல, அதாவது அவங்களுடைய ஆஃப் ரோடிங் எஸ்யூவி கார்ஸ் இருக்குல்ல, அதாவது ஆஃப் ரோடிங் சொல்ல முடியாது, அவங்க இந்த கார்ஸ் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி எஸ்யூவின்னு சொல்லியிருந்தாலும் இந்த காருக்கு ஒரு பெரிய கேப்பபிலிட்டி இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஆஃப் ரோடிங் இந்த லக்ஸுரி எஸ்யூவின்னு நீங்கள் நினைக்கிற காரால் பண்ண முடியும். Q5 இருக்கட்டும், Q8 இருக்கட்டும், Q7 இருக்கட்டும், உங்களுக்கு இந்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் ரோட்லாம் பட போகிறோம். இந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மெனுவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மெனுவர்ஸில் இந்த கார்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்குது. இந்த லக்ஸுரி எஸ்யூவிலாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், கிடையவே கிடையாது. அதோடைய இன்னொரு சைடை நம்ம பார்க்க மறக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த லக்ஸுரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற ப்ரைஸ் கம்ஃபர்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. எஸ், கம்ஃபர்ட்டில் சூப்பராக இருக்குது, ஸ்பேஸில் சூப்பராக இருக்குது, பட் இஸ் இட் ரியலி தட் ஆஃப் ரோடிங் எஸ்யூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ இந்த ஆடி கார்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போது. ஸோ வழக்கம் போல் எது பார்க்கறதுக்கு முன்னாடியும் ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமாட்டிக் ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி சொல்லிடுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு கார் ரிலேட்டட் கண்டென்ட் கொடுக்குறனால ஒரு கார் ரிலேட்டடான ஆப் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்மோ அப்படின்ற இந்த ஆப் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காருடைய ஸ்பேர் பார்ட்ஸை வீட்டில் இருந்து ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். நீங்கள் யோசிப்பீங்க நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறேன், நான் எப்படி அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்பேர் பார்ட் வரைக்கும் கூட உங்களால் வாங்க முடியும். உங்களால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாட்ட முடியாமல் ஆக்சுவலி பிரேக் பேடை நீங்கள் மாற்றலாம், ஆனால் நீங்கள் எடுத்து போய் மாட்ட முடியாத ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து போய் மாற்றாமல் வீட்டிலேருந்தே மாற்றக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைப்பர்ஸ் இருக்கும், உள்ளே இருக்கிற டோர் கிராப் ஹேண்டில்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு குட்டியான உங்கள் காரோட பட்டன் ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் உங்களால் வாங்க முடியும். உங்கள் காரோடைய மாடலு எந்த இயரு எந்த வேரியண்ட்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் உங்கள் காருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் சொன்ன மாதிரி வைப்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு உங்கள் கார் ஒரு இடத்துல போய் கொடுத்து அது சர்வீஸ் சார்ஜ்னு போட்டு அவங்க வந்து சேல்ஸ் அங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேறு அது வந்து மாட்டுறாங்களே அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் உங்கள் சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இது எதுவுமே பண்ணாமல் வீட்டிலேருந்தே போட்மோ வழியாக சிம்பிளான ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஸ்பேர் பார்ட் வரைக்கும் உங்களை வாங்க முடியும். A to Z, ஓகே, ஒரே ஆப்புக்குள்ளே A to Z எல்லா ஸ்பேர் பார்ட்டும் வாங்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த போட்மோ. உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க நீங்கள் பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா. ஸோ ஆன்லைன்லேயே உட்காந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுடைய ஸ்பேர் பார்ட் வந்து சேர்ந்துடும். எங்கேயுமே உங்களுக்கான காரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சர்வீஸ் வெயிட் பண்ணி அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேறு பே பண்ணாமல். ஸோ இந்த ஆப்பை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆப்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போட்மோ அப்படின்ற இந்த பியூர் கார் பார்ட்ஸ்க்கான ஸ்பேர்ஸ்க்கான ஒரு ஆப்.
ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு Q7 அப்படின்ற அந்த கார் கிடச்சிருக்கு அண்ட் சாய்க்கு பார்த்தீங்கன்னா Q8 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் யோகேஷ்மே ஓட்ட போகிறோம். ஸோ அவனுக்குமே பார்த்தீங்கன்னா Q7 கிடச்சிருக்கு. ஸோ Q7 Q8 உடைய டிரைவ் பார்க்குறோம். ஸோ Q7 நான் ஓட்டும் போது என்னோட FPPயில் அதாவது ஃப்ரண்ட் டிரைவர் சீட்லேருந்து ஆங்கிள் இருக்க போது அண்ட் அதுக்கப்புறம் சாய் Q8 ஓட்டும் போது நான் பின்னாடி பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ அதோட வியூ எப்படி இருக்குதுன்றோம் நான் பார்க்க போகிறோம். ஸோ வண்டி உள்ள கம்ஃபர்ட்டோட ஃபீல் எப்படி இருக்குது, டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த ஒரு மெனுவர்ஸையும் இந்த வண்டி எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்ற பார்க்க போகிறோம். ஒரு மெனுவர்ஸ்க்கு ஆக்சுவலி ஒரு பேர் வேறு வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மெயினான விஷயம் Audi சென்னையோடைய அஃபிஷியல் Instagram உடைய ஐடி என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க்குமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Audi சென்னையோட யூடியூப் சேனல். ஸோ அதோட லிங்க்குமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் டேக் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டே என்னுடைய டிரைவ் Q7 இருக்குது. அதை பார்த்துடலாம். Q7 Q8 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் V6 இன்ஜின். ஸோ அதுவுமே எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். டிரைவ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து Q7 கிடச்சிருக்கு. ஆக்சுவலி முதல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதன்படி வந்து உங்களுக்கு வண்டி கிடைக்கும். ஸோ சாய் தான் வந்து இன்றைக்கி ரொம்ப லக்கியாக இருக்கான்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் Q8 கிடச்சிருக்கு. ஸோ Q7 Q8 ஆக்சுவலி ரெண்டுமே சேம் தான். ஓகே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா V6 3 லிட்டர் இன்ஜின். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா TFSI. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலருக்கான ஒரு கோடு மட்டும் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி தான் நம்ம ட்ராக் போகுது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகிறோம். குட்டியான அப்டிக்கல்ஸ்லாம் இருக்குது, பெரிய அப்டிக்கலுமே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இந்த கார் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸுரி SUV அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து எதை மறக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல் கேப்பபிலிட்டிஸை நம்ம மறக்கிறோம். ஃபுல் கேப்பபிலிட்டிஸை நம்ம மறக்கிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நம்மளுடைய பெரிய ஒரு மித்தாக இருக்கிறத வந்து நம்ம இப்போ உடைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே ஸ்லோவாவா ஓகே. ஸோ இப்போ எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைடு ஒருத்தவங்க வேறு இருக்காங்க. ஸோ அது மேலே வரைக்கும் ஏற்றணுமா? கொஞ்சம் ஒயிட் லைன் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் லெஃப்ட் ஓகே ஓகே கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே, லெஃப்ட் கொஞ்சம் ஓகே அப்படியே லெஃப்ட். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு அப்டிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த காருக்கு. நான் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு ஒரு 45 டிகிரிக்கான ஒரு இது மட்டும் வச்சுருக்காங்க, ஒரு ரேம்ப் மாதிரி. ஸோ நம்மளுடைய ரைட் டயர்ஸ் மட்டும் அது மாதிரி ஏறிச்சு. பட் அதுவே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெயிட் அண்ட் அப் அண்ட் டவுன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு டாஸ்க் மாதிரியான விஷயம் இருக்குது. அதாவது அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மெனுவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெனுவர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த 45 டிகிரி மெனுவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அப் அண்ட் டவுன். அண்ட் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல் ஸ்ட்ரெயிட்டில் அவங்க அங்கேருந்து அப்படியே நம்மளுக்கு ரைட் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கார். ஓகே, ஃப்ரண்ட் கேமரா இல்லையா? ஓகே. ஓ மை காட், இந்த இடத்துல இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பள்ளத்துக்குள்ளே போகுது. ஓகே, ஃபுல் ஸ்ட்ரைட்டில் அப்படியே வர சொல்கிறாங்க. ஓ மை காட். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போது டிஃபரன்ஷியல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டயரில் வந்து ட்ராக்ஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயருக்கு வந்து பவர் டெலிவரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. ஓகே, சரி நான் லெஃப்ட்டில் வரணும் இந்த இடத்துல. ஓகே, ஃபுல் ஸ்ட்ரைட். ஆக்சுவலி எனக்கே லைட்டாக பயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த கார் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ரைட்டா steady actually slow right actually right steady ஓகே. அதான் இந்த கார் வந்து இவ்வளோ கேப்பபிலிட்டிஸோடு இருக்கிறது வந்து நம்ம டோட்டலாக ஃபர்கெட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஸ்டக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆப்ஸ்டக்கிள். அது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருந்தாலுமே இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள் அப்படின்னு தான் சொன்னோம். அது இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ அகேன் இங்கேருந்து ஒரு ஃபுல் யூ ஒன்று இருக்குது.
யூவில் பார்த்தீங்கன்னா இந்த கார் நம்ம டர்ன் பண்ணுறோம். எஸ், கமிங் டு டிஃபரன்ஷியல். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயருக்கு வந்து ட்ராக்ஷன் போகல அப்படின்னு அது டிசைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டயர் 4 ஆல் வீல் டிரைவ் வருது, குவாட்ரோ. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டயருக்கும் பவர் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு டயர் மேலே இருக்குதுன்னா அந்த டயர் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த டயர் பவர் கட் பண்ணிட்டு எந்த டயருக்கு உங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்குதோ அந்த டயருக்கு போகுது. ஸோ தட் நீங்கள் ஒரு மெனுவருக்குள்ளே நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த டயரில் ட்ராக்ஷன் இருக்குதோ அந்த டயருக்கு ஃபுல் பவர் கொடுக்குறனால உங்கள் வண்டி அதுலேருந்து வெளில வரப்போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸ்டடி பண்ணிவிட்டு அப்படியே வர சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. Steady. Left. Accelerate. Right. பயங்கர ஈஸியாக அந்த கார் வந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா மூச்சு ஒரு செகண்ட் நின்று போகுது அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா இந்த காரோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ப்ரைஸஸ்லாம் இல்லை. ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வர சொல்லியிருக்காங்க. Left. Accelerate. Right. என் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதான் என்னோட ஆங்கிள். ஓகே, சாய் உனக்கு பின்னாடி கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படியா? உனக்கு பின்னாடி இந்த ஆங்கிள் பார்க்கும்போது பயமா இல்லை? இல்லை, எங்கேயுமே அவ்வளோ பெரிய பம்ப்குள்ளே போயிட்டு வெளில வந்த மாதிரியே தெரில. ஆ, ஓகே, அதுக்குள்ளேயா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆன் டவுன் அண்ட் ஓகே. அவங்க ரைட் காட்டுறாங்க. ஓகே, இப்போ ஸ்லோவாக இந்த கார் வந்து டவுன் பண்ணிட்டு பிரேக் எதுவுமே பண்ண வேணாம். ஓகே, இன்டிசென்ட் கண்ட்ரோலில் போகும். ஓகே, ரைட். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட எல்லா மெனுவர்ஸ் முடிச்சிட்டேன். அப்படி முடிச்சிட்டோமா? ஓகே, சூப்பர். ஸோ இந்த Q7 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது வந்து யூ வில் நோ ஹவு மச் ஆஃப் ஸ்மைல் இட் இஸ் புட்டிங் இன் யுவர் ஃபேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் பயங்கரமாக ஓகே, பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதான் நம்ம மறக்கிற ஒரே ஃபேக்டர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய கேப்பபிலிட்டிஸை நம்ம டோட்டலாக மறந்துடுறோம். இந்த காரோடைய ப்ரைஸிங்கு, இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ்க்கு தான் பார்த்துட்ருக்கோம். தவிர இந்த காரோடைய ரியல் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு தெரியுது. ஸோ Audi டஸ் நாட் செல் குவாட்ரோ ஃபார் நேம் சேக். ஓகே, ஸோ இதோடைய ஃபுல் பர்பஸ், ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு இந்த டைம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சாய் எப்படி போகிறான் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் டிரைவர் பார்த்தீங்கன்னா சாய் ஓட்டிகிட்டு இருக்கான். சாய்க்கு பார்த்தீங்கன்னா Q8 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து Q8ஓட இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். Q7ஓட நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. பட் மோரர்லெஸ் சேம் டைமென்ஷன், சேம் இன்ஜின். பட் உள்ளே இருக்கிற ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்னுமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெயிட் எடுக்க முடியாதா? ரைட்டு, ஸ்டடி. இந்த கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போது லெஃப்ட்டில் இருக்கு. நான் கேமரா எவ்வளோ ஸ்டெடியாக பிடிக்கணும்னு அவ்வளோ ஸ்டெடியாக பிடிக்கிறேன். இந்த கார்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது லைக் நம்ம கார்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறோன்றது தான் எனக்கு தெரியுது. லைக் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம கார்ஸை ட்ரஸ்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஸோ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மார்ஷல் இருக்காங்க. ஸோ அந்த மார்ஷல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது மைக் வழியாக சொல்கிறாங்க. ரைட், ரைட், ஸ்ட்ரெயிட்.
கேமரா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியுமோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக வரும். அவங்களுக்கு அந்த டில்ட்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மை காட். ஸோ டிபிபியில் உட்காந்து பார்க்குறதே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால். லைக் முதல்ல எஃபிபியில் இருந்தேன், செம்ம டிரைவர் சைட்லேருந்து ஓட்டும் போது அந்தளவுக்கு வியூ இருக்காது. ஸோ பின்னாடிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து உள்ளே எந்த அளவுக்கு எல்லாமே அப்படியே ஆடிட்டு இருக்குதுன்னு தெரியுது. பட் யூ ஸ்டில் ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நான் சொல்லணும். லைக் இவ்வளோ மோசமாக வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு நார்மலான ஒரு இந்தியன் ரோட்ஸ்லலாம் இந்த கார் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். லைக் இவ்வளோ மோசமான ஆஃப் ரோட்லேயே அந்தளவுக்கு பம்ப்ஸ் வந்து அந்தளவுக்குள்ளே தரல. ஓகே, லைக் வாப்லியான மூமெண்ட்ஸ் இருக்கும் தவிர அந்த ஹார்டான ஹிட் எதுவுமே வந்து உள்ளே தரல. செம்ம சாஃப்டான இதுதான் தெரியுது. ஏன்னா ரொம்ப மோசமான ட்ராக் இது. ஓகே, ஸோ அங்கேயுமே உங்களுக்கு ஹார்டரான, அதாவது டங்குன்னு விட்டு எடுக்கிற அந்த ஹார்டான மோஷன் எதுவுமே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத் ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இது ஸ்மூத் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ரோட்லேயே. ஸோ தட் உங்களுக்கு நார்மல் ரோட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ ஓகே, லிட்டில் ஸ்லோ டவுன் சைட். ஓகே, ஸ்டெடி. முன்னாடி மார்ஷல் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறேன். மார்ஷல் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி அப்படின்றாரு. கார் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் கிராஸில் இருக்குது. இதுதான் ஸ்ட்ரெயிட். ஓகே, கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெஃப்டில் இருக்குது. ரைட். ஆக்சுவலி நர்வஸாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். எவ்வளோக்கு ஃபன்னாக இருந்தாலுமே அந்த அட்ரினலின் உள்ளே வரும்போது வந்து அந்த நர்வஸ்னஸும் சேர்த்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லணும். லைக் யூ ட்ரஸ்ட் த கார். ஓகே, காரை ட்ரஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம், அதெல்லாம் ஓகே. பட் when your car is going like this, ஓகே, இந்த மாதிரி உங்கள் கார் போயிட்டு இருந்துச்சுன்னா ரைட் 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 உங்கள் கார் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் உள்ளே இருக்க தான் செய்யும். ஸோ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஈட்ரான் அது நிற்குது. ஐ ஹோப் யூ கேன் see that. ஈட்ரான் அந்த சும்மா ஒரு போஸ்ட்காக அப்படி நிற்க வச்சுருக்காங்க. பட் எவ்வளோ சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணி பாஸ் மாதிரி நிற்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து 1,33,00,000 கணக்காக இருக்கும். சாயனோட ஃபைனல் அப்டக்கிளுக்கு வந்துட்டான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டவுன் ஃபுல் அப் ஹில் கிளைம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ that is actually underbelly அப்படின்னா ரியர் பம்பர்ஸ். நான் கூட ட்ராக்ஷனுக்கான டயர் ஜோன் நினச்சேன், நானும் சாயம் அப்படி தான் நினச்சோம். பட் அந்த ஸ்டீப் ரொம்ப மோசமான ஸ்டீப் அது. பட் ஈவன் தென் தே வுட் ஹவ் ஃபுல்லி ப்ரொடெக்டட் த அண்டர்பெல்லி. தே நோ இந்த கார் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போக போகுது அப்படின்னு. ஸோ தே ஒன்ட் லீவ் எனி பார்ட் டு கெட் ஹர்ட் ஈஸிலி. ஸோ அந்த அண்டர்பெல்லியுமே பயங்கர எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கன்சீல்டாக வைக்க முடியுமோ அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அட் ஆல். ஓகே, ஸோ சாயுமே அவனுடைய இதை முடிச்சிட்டான். ஸோ நம்ம வெளில வந்துட்டு இந்த வீடியோவை ஒரு க்ளோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த Q டிரைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ Audi பார்த்தீங்கன்னா they don't sell their SUVs for name sake, they don't give quattro for name sake அப்படின்றத இந்த Q டிரைவில் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த Q டிரைவோட ஈவெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் தான், கார் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான அமைக்க விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களால் என்னோட சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Audi சென்னையோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் அவங்களோட யூடியூப் சேனலுமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். மக்கஸ், பை.